ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது IELTS எக்ஸாம். ஸோ இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சேலரியாக இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு காலேஜாக இருக்கட்டும், எது நமக்கு பெஸ்ட்டாக அமையணும்னு நினைக்கிறோமோ அவங்க இந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அவங்களோட ஃப்யூச்சரே வேறு மாதிரி மாறிடும். ஸோ இது நம்மளோட யூடியூப் சேனலில் லாஸ்ட் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒரு விஷயம்தான். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தது. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்னைக்கு. ஓகே, IELTS எக்ஸாம். ஸோ இது இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங். இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத முன்னாடி சொல்லிட்டோம். இது எப்படிலாம் எக்ஸாம் இப்போ நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் பெருசாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் இன்ட்ரோ அப்படிங்கிறதுனால இது எந்த யூனிவர்சிட்டி ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த எக்ஸாம்ஸ் வருது. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாலும் இந்தியாவுக்குள்ளே யார் இந்த எக்ஸாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸாம் சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சில். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் முடியவே தெளிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IDP. ஸோ இவங்க தான் செகண்டாக கொண்டுட்டு போகிறாங்க. இந்தியாவுக்குள்ளே நடத்துகிற 2 பேருமே டாப் மோஸ்ட்ல இருக்கிறவங்க தான். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சில், செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா IDP. ஸோ இவங்க தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நமக்கு எந்த டேட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டேட்டில் இவங்களோட டேட் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா இவங்கள நம்ம அப்ரோச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாமோட மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இது ரொம்பவே நமக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடு தான். LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ இந்த பேஸ்டு தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. LSRWவில் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இது நம்மளோட பேசிக்கான விஷயம்தான். ஒரு LKG குழந்தைகிட்ட போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை வச்சு தான் நம்ம பிகின் பண்ணுவோம். டீச்சிங் லைனாக இருக்கட்டும், மற்ற எந்த பேஸ்டாக இருந்தாலும் அதில் இது ஓவரால் பிரிட்டிஷ் கவுன்சில் வைக்கிற எக்ஸாமாக இருக்கட்டும், கேம்பிரிட்ஜ் வைக்கிற எக்ஸாமாக இருக்கட்டும், இவங்க வைக்கிற எக்ஸாமே இந்த LSRW பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு எக்ஸாமுக்கு LSRW, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு 9 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது எப்படிலாம் நம்ம எழுதணும், இதோட பேசிக் என்ன, இதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம். இந்த எக்ஸாமை பற்றி நிறைய யோசிப்போம். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிக்கிட்டே போயிடுறோம். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு 40 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எழுதியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இருக்கும். ஃபாரின் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை இங்கேருந்தே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதை பற்றிய ஃபுல் டெஃபினேஷன். தேங்க்யூ.